ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்றைக்கி தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 9ஓட சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 5.1ஓட ஃபார்முலா சொல்லிக் கொடுக்குறேன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். அதாவது அவங்க 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு x1 y1 நேம் பண்ணிடணும், செகண்ட் பாயிண்ட்டுக்கு x2 y2 நேம் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அது ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கொலீனியர். கொலீனியர்னா என்ன டெஃபினேஷன்னா ஆல் த 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா அது கொலீனியர். ஓகேவா? இப்போது அந்த கொலீனியர் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏபிசி நேம் பண்ணுறீங்க சப்போஸ் அப்படின்னா ஏபி பிசி சிஏ இது 3மே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஏதாச்சும் 2 ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட் சைட் கிடைக்கணும். அதான் நான் எழுதியிருக்கேன். சம் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ கொலீனியர் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போது இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை இருக்கிற எல்லா சம்முமே 5 மார்க்கு தான். வேணும்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் வேணும்னா நீங்கள் 2 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இதை தவிர வர எல்லா சம்ஸுமே உங்களுக்கு 5 மார்க் சம்ஸ் தான். அதனால் கட்டாயமாக நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பக்காவாக படிச்சிருக்கணும் 5 மார்க்காக. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண சொல்லிவிட்டு உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். பித்தாகரஸ் தியரம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 6.1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். அதாவது 3 ஏபி பிசி சிஏ ஃபார் எக்ஸாம்பிள் இது 3த்துக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடுறோமா, கண்டுபிடிச்சிட்டு 3த்தையும் ஸ்கொயர் பண்ணிடணும். ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் சிஏ ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஏதாச்சும் 2 ஆட் பண்ணால் இன்னொன்று வந்துடணும். ஓகேவா? அதாவது அந்த லாங்கர் சைடு ஹைப்போடென்யூஸ் சைடு தட் இஸ் ஈக்குவல் டு மீதி 2 சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஆன்சர் கிடச்சா அது வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போது நான் 3 ஃபார்முலாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.